தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இன்னையோட 12 நாட்கள் ஆகுது. இதற்கிடையில இன்னைக்கு நீங்கள் திடீர்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட உடல்நிலை குறித்து தெளிவான தகவல் வேணும் அப்படின்னு. இதற்கான காரணம் என்ன சார்? இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கடந்த 22ஆம் தேதி அன்று இரவு நேரத்திலே அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட நேரத்திலே அவருக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது என்று தான் சொன்னார்கள். ஆனால் 2 நாட்கள் மருத்துவம் செய்துவிட்டு உடல்நிலை தேறிவிட்டது, இன்னும் 2 நாட்கள் ஓய்வு எடுத்துவிட்டு சென்று விடுவார் என்றார்கள். ஆனால் மறுபடியும் அந்த 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நிலைமை என்னன்னு தெரியல. இந்த நிலைமையில் 4 தினங்களுக்கு முன்னால் ஆளுநர் அவர்களுக்கு, பொறுப்பு ஆளுநர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பினேன். ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றி எதுவுமே தெரியவில்லை, நீங்கள் பொறுப்புள்ள ஆளுநராக இருக்கிறீர்கள், மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நிலை வந்திருக்கிறது என்று 4 தினங்களுக்கு முன்னால் ஒரு கடிதம் அனுப்பினேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்போவே கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ணலை. நேற்று திடீர்னு ஆளுநர் அவர்கள் அவசரமாக மகாராஷ்டிராவிலிருந்து வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு ராஜ்பவனில் புறப்பட்டு அப்போலோ மருத்துவமனை நுழைவாதல் வரை பின்னால் 10 காரு, பின்னால் 4 கார், அதெல்லாம் வீடியோ எடுக்க அனுமதித்த இந்த தமிழக அரசு, அந்த ஆளுநர் யாரோடு என்ன பேசினார், ஜெயலலிதாவை பார்த்தேன் என்று அப்பட்டமாக பொய் சொல்லுகிறார். அது உண்மை இல்லை என்று ஓரளவுக்கு நன்றாக தெரிகிறது. பழம் பூ கொடுத்தேன் என்கிறார். யாரிடம் கொடுத்தார்? அதுக்கான ஆதாரங்கள் எங்கிருக்கிறது? இதையெல்லாம் கேள்வியாக எழுப்பி அவருக்கு 1ஆம் தேதி அன்று இரவு 6 மணி அளவிலே அவர் அப்போலோ போவதற்கு முன்னாலே கடிதம் எழுதினேன். அதற்கு உடனடியாக நேற்றைய தினம் என்னை நேரில் சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குவதாக கூறினார்கள் ராஜ்பவன்லேருந்து. ஆனால் நான் ஆளுநர் அலுவலகத்தை அவங்க தொடர்பு பண்ணாங்க. இதுவரையிலும் இப்போ கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினேன். உங்களிடம் நேரடியாக நாங்களே தொடர்பு கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூப்பிட்றாங்களோ இல்லையோ, ஏன்னா ஏற்கனவே இந்த ரோசியை அப்படி தான் பண்ணார். அதனால் கவர்னர் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு. ஜெயலலிதாவுடைய ஒரு பொக்கிஷம் நான் நினைக்கிறேன். அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தால் அது 2வது. மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பெண் என்ன வியாதியால் படுத்திருக்கிறார் என்பதை இன்று வரை அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. அப்போலோ மருத்துவமனையினர் அவர்கள் மூலமாக சலுகை அனுப்பியதன் காரணமாக மற்ற நோயாளிகளுக்கு இடையூறாக அந்த மருத்துவமனையிலே அவரை படுக்க வைத்திருக்கிறார்கள் 12 நாட்களாக. அவர்களுக்கு வியாபாரம் போச்சுன்றது 2வது, அவங்க வியாபாரம் போல. ஆனால் மக்களுடைய அவதி அதிகமாகிவிட்டது. உண்மை வெளியே வரல. மதுரையில், திருச்சியில், சேலத்தில் இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா 6 மணியில் கடையெல்லாம் மூட சொல்லி போலீஸ்காரர்களே சொல்கிறாங்கன்னு. இங்கே ஒரு உட்காந்துருக்கார் ஒரு ஆணையாளர் ஜார்ஜ், அவர் வதந்தி பரப்பினால் கைது செய்வார்கள், நடவடிக்கை என்றார். வதந்தியை பரப்பதற்கு காரணமே காவல்துறை ஜார்ஜ் தான் என்றதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் எதுவும் நடக்காத நிலையிலே நேற்றைய தினம் திருவேற்காடு பகுதியிலிருந்து காவல் நிலையத்திலிருந்தே புகார், ஐயா நீங்கள் எதாவது பண்ணக்கூடாதா, எங்கள் பாடில் ஆட்டி அடிக்குது, கடை முடிஞ்சு லேட்டாக பண்ணுறாங்க, போய் நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னாங்க. இதெல்லாம் மனதில் வச்சு ஏற்கனவே போட்ட கடிதத்தின் மூலமாக 2 தினம் வழக்கு தொடுத்திருக்கின்றேன். அந்த வழக்கு பற்றி நீதிமன்றத்திலே நீதிபதி அதாவது பொதுநல வழக்கு பார்க்கின்ற நீதிபதி அவர்களிடம் மனு கொடுத்தேன், புகாராக கூறினேன். அவரே என்னுடைய உடல்நிலையை பார்த்து என்ன ஆகிவிடுது என்றார். முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனை அனுபவிக்கப்பட்டிருந்தாலும் உண்மை நிலை தெரியாத காரணத்தினால் மக்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை,
வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு. உடனடியாக நாளைக்கே அதை கொண்டு வாருங்கள் சொல்லியிருக்கார்கள். அதுபடி வழக்கு தொடுத்திருக்கின்றேன். அதில் கேட்கின்ற கேள்வி, ஆளுநர் உடனடியாக ஒரு தற்காலிக முதலமைச்சர் ஜெயலலிதா 6 மாதம் கூட ரெஸ்ட் எடுக்கட்டும், வேணாம் இல்லை, நல்லபடியாக திரும்பி வீட்டுக்கு வரணும், அதான் என்னுடைய எண்ணம். மற்றவை பிறகு எந்த அரசியல் தலைவருக்கும் தைரியம் இல்லை, சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாயால். ஆனால் நீங்கள் செயல்பாட்டில் காட்டியிருக்கேன். நாளை தினம் நீதிபதிகள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி உண்மை ஓரளவுக்கு வெளிவரும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஜெயலலிதா நன்றாக வெளியே வர வேண்டும். இதற்கு முன்னால் ஒன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரப்போகிறது. அது நல்லதோ கெட்டதோ, அதுவும் அவருடைய உடல்நிலைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நான் மறுக்காமல் இருக்க முடியாது, மறைக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வழக்கின் தீர்ப்பே நான் போட்ட கடிதத்தினால் 4 வாரங்களுக்கு அறிவிப்போம் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. நல்ல தீர்ப்பு வரும். அது இனிமேல் அரசியல்வாதிக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்று நான் அப்போதே கூறியிருக்கின்றேன். அதன் விளைவு கூட அவரை இந்த மாதிரி பாதிக்க வைத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரு சதிகார கும்பலோடு கூட்டணி வைத்து மன்னார்குடி பகுதியிலே என்னுடைய உறவினரை கூட நிலம் பதிவு செய்கின்ற போது சசிகலா குரூப்புக்கு தான் நீங்கள் நிலத்தை விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அடுத்த வாரம் அங்கே போக போகிறேன். உண்மை நிலை இப்படி இருக்கிற போது ஜெயலலிதாவுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அப்போலோ மருத்துவமனை மட்டுமல்ல, சசிகலாவை சிறை செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவேன் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வேன். ஒரு பெண்ணை இப்படி அவமதிப்பது எவ்வளவு சட்டவிரோதம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இப்போதாவது அவரை விட்டு விலகி போய் ஜெயலலிதா நல்லபடியாக தேறி வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இவங்களோட ஜெயலலிதாவோட உடல்நிலை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளிவராமல் இருக்கிறதுக்கு காரணம் பின்னணியில் இருக்கிறது சசிகலான்றீங்களா? நிச்சயமாக இதுக்கு பின்னணி 99% சசிகலா குரூப்பு தான். உண்மையிலேயே இன்று நீங்கள் பார்த்துருங்க, உள்ளாட்சி தேர்தலில் 10 நாளாக உள்ளே இருக்காங்க. அம்மாவின் சொல்படி, அம்மான்ற வார்த்தைக்கே தகுதியில் 2வது அதுதான் போக விரும்பலை. ஏன்னா உடல்நிலை சரியாக இருக்காங்க, அதனால் அது போக விரும்பலை. மனசாட்சி எனக்கு இருக்குது. ஒரு தாய்க்குளம் பெண்மணி அவசரப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க பேரை சொல்லி சிஆர் சோதி, நாஞ்சில் சம்பத்து, பொன்னையன், பண்டு ராமதெல்லாம் பொய்யான தகவலை கொடுத்துட்ருக்காங்க. நேரடியாக பார்க்காதவங்க எப்படி பொய் சொல்கிறாங்க எனக்கே புரியல. ஒரு கவர்னரையே பார்க்க விடலை, மத்திய அமைச்சர் பொன்ராஜனை பார்க்க விடலை, பார்த்து வெளியே வந்து பேட்டி கொடுக்க முடியல அவங்களால. ஏன்? உண்மை என்ன? உடனே எல்லாருக்கும் பாதிக்கப்படுறதான். சாதாரணமாக டெங்கு ஃபீவர் இருந்தால் ஆஸ்பத்திரி அனுமதிக்கணும்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் செயலாளர். ஆனால் இன்றைக்கி ஜெயலலிதா பற்றிய உண்மையே சொல்ல ஏன் மறுக்கிறாங்க? உண்மை என்ன? அங்கே அவங்க உடலில் என்ன இருக்குது? பூதமாக இருக்குது. மக்களுக்கு தெரியணும், அந்த படம் வெளியே வரணும். சாதாரணமாக கோட்டையில் உட்காந்து கணினி மூலமாக பெட்டர் நமக்கும் போது அவ்வளோ விளம்பரம் படுத்துகிறாங்க. அத்தனை சீலா பாஸ்கர், ராமோன்றெல்லாம் இருக்கிறாங்க, ஃபோட்டோ காட்டுறாங்க. ஏன் காட்ட முடியல? அப்படிப்பட்ட வியாதி என்ன? துத்து வியாதியா? மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது கடமை. தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். அந்த வேலைகள் அங்கே தம்பித்து போயிருக்கின்றன. நேற்றுக்கு முன்தினம் 2.5 மணி நேரத்திலே ஒரு சில ஃபைல்கள் பார்க்கப்பட்டிருக்கிறதாம் அங்கே அமைச்சர்கள். ஏன்? யார் சொன்னாங்க? ஆர்டர் முதலமைச்சர் அனுமதி வாங்கிங்களா? கையெழுத்திருக்கா? சட்ட சிக்கல் வந்து விட்டது. என்ன நடத்த போதோ தெரியல. நாளை தினம் ஒரு விடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஜெயலலிதா நல்ல உடல் ஆகியோர் திரும்பி வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தமிழக மக்கள் நிம்மதியாக இருங்கள். ஜெயலலிதா நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். பொய் வந்து நானும் வேண்டாம் சொல்கிறேன். ஆனால் உண்மை வெளியே வர வேண்டும். அந்த உண்மையின் மூலமாக மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இந்த உண்மைகளை மறைக்கிறது மூலமா சசிகலாக்கு இதில் என்ன ஆதாயம் இருக்குது சார்? இன்றைக்கி ஜெயலலிதா கெட்டு போகிறதுக்கு காரணமே ஜெயலலிதாவின் பதவியை துஷ்பிரயோகம் செய்து தமிழகம் பூராவிலும் பல கட்டிடங்கள், குறிப்பாக பினிக்ஸ் ஹோட்டல், இந்த வேளச்சேரி ரோட்டில் அந்த ஹோட்டலே அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. பல புகார் வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் ஜெயலலிதாவை என்னமெல்லாம் செய்ய தயாராக இருக்காங்க அவங்க, அந்த கும்பல். அதுதான் உண்மை. அதை மறைக்கிறாங்க. அவர் கூட யாராக இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்னி வரலும் ஜெயலலிதாவின் உடல்நிலையை பார்ப்பதற்கு
பல மருத்துவர்கள் நிபுணர்கள் இருக்கிறார்கள், யாரையும் அனுமதிக்கலை போயஸ் கார்டன் உள்ள. அவங்களுடைய சொந்தக்கார டாக்டர் தான் ஒரு சின்ன பையன் வர பார்க்க கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எதுக்காக? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உயிரை பறிப்பதற்கு அங்கு சதி நடக்கிறது என்பது தான் தெளிவாகிறது. இப்போது அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாருக்கு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லலாம் இல்லையோ, ஆண்டவனுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆண்டவன் நல்ல தண்டனையை சசிகலா குடும்பத்தாருக்கு கொடுப்பார் என்று நம்புகிறேன். அப்போது சசிகலா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அப்போலோ மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கான ஒத்துழைப்பு தராங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா அப்போலோ மருத்துவமனை உலகப்பயத்தி பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு 2 கட்சிகளிலுமே அருகில் இந்த குடிசைகளெல்லாம் காலி பண்ணி காவாயை மூடி, நுங்கம்பாக்கம் கால்வாய், அந்த கால்வாயை மூடி அவர்கள் வாகனம் நிறுத்துவதற்காக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கிறது. 2 அரசாங்கமும் தொடர்பு உண்டு. கிரிஞ்சல் துறையில் மக்களை எல்லாம் மிரட்டி விட்டு கார் பார்க்கிங் அப்போலோ மருத்துவம் கொடுத்துருக்கிறது. அதனுடைய ஒரு கடமையினால் தான் அவர் அனுபவிச்சு நினைக்கிறேன். அதனுடைய பின்விளைவு அவர் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த வழக்கிலே அவரையும் மனிதராக சேர்த்துருக்கேன். எதிர் மனிதராக பதில் சொல்லியே ஆக வேண்டும்.